Hi guys, now I'm meaning about the BMS இன்னைக்கு நம்ம வந்து போய் Black Game Play guys பார்க்க போறது இந்த எபிசோட் 21 க்கு முன்னாடி போட்ட பாட்டல பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இப்போ guys வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது மூலமா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சோ guys வாங்க போறோம் வீடியோக்குள்ள போலாம். வெள்ளத்தல்ல என்னென்ன விலசல பல்ல தீன்னும் குறையல்ல வண்டு கண்ணு கொண்ட பொண்ணு தட்டது வெத்தல வத்தடம். guys போன வீடியோல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டிங்கன்னா 8வது சிட்டி ஜிம் முடிச்சிருப்போம். ஸோ அந்த ஜிம் முடித்த உடனே அந்த அம்மா வந்திருப்பாங்க. ஸோ ப்ரொஃபஸர் ஜூனிபர் அவங்க வந்துட்டு நம்ம கூட பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஜிம் மேட்ச் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இன்னும் ரிஜன் தான் போகணும். அந்த லைட் ஷோலேருந்து இந்த போக்கி அதாவது அந்த ரெசிரோம் அது வெளியில் வரணும்னா அது ஒரு நல்ல ட்ரெயினர் தேர்ந்தெடுக்கும். அப்போ தான் வெளியில் வரும். அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மானே தேனை பொன் மானே அப்படிலாம். ஸோ இப்போ அது அப்படியே அந்த வழியாக போனால் ரூட் 10 வரும். அந்த வழியாக போனேன்னா அதே வழியிலே போனேன்னா உனக்கு வந்து போக்கிமான் லீக் வந்துடும். அங்கே நீ போய் இது ஆல்டர் கூட சண்டை போடலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அங்கே தான் கேஸ் நான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ் வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ என்னடா வெளியில் போயிட்டு உள்ள வரேன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன இதுவாகி போச்சு கேஸ். ஸோ போகிறதில்ல நமக்கு டஸ்க் ஸ்டோன் கிடைக்கும். டஸ்க் ஸ்டோன் கிடைச்சா அப்போ ஒரு முக்கியமான பாட்டு இது. ஏன்னா இந்த பாட்டில் நம்ம போக்கிமான் எவ்வளோ போகுது மக்களே. ஸோ அது என்ன போக்கிமான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீ ட்ரெயினரா அப்படின்றாங்க. ஸோ ரூட் 7ல் வந்து ஏதோ வித்தியாசமான ஒரு பினாமினல் நடக்குதான். அது ரொம்ப நேச்சராக இல்லையா, அது வந்து ஒரு மேன்மேட் மாதிரி இருக்காமா. ஸோ இப்போதைக்கு நான் வாங்கின முக்கியமான பொருளில் இது ஒரு முக்கியமான பொருள் மக்களே. ஸோ ரிப்பிள் சூப்பர் ரிப்பிளே இருந்துச்சு. சரி அதே யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு தான் வந்துட்டேன். நான் அப்பயே சூப்பர் ரிப்பிள் பார்த்தீங்கன்னா மேட்ச் இப்போ வாங்கிக்குவோம். நல்லா சரி நீங்கள் சுற்றுறோம். ஸோ அந்த இடத்துல போக்கி பால் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் போக்கி பால்னு நினச்சி போயிட்டு அதுக்கே போக்கி பால் வந்துடும். ஸோ இது வரைக்கும் யார் கூட சண்டை போடாமல் வந்துட்டேன். திரும்பி சேர வந்து ஸ்டாப் அப்படின்னா சரி ஸ்டாப் தான். ப்ரொஃபஸர் ஜூனிபர் பிடிக்கணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி கூட சண்டை போட சாம்பியன் நீங்கள் லீக் போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். ஸோ சொல்லிட்டு அதுக்கப்புறமா வட தம்பி சண்டை போடலாம். நீ ப்ரொஃபஸர் ஆல்ரெடி கூட சண்டை போடியோ இல்லை அந்த டீம் பிளாஸ்மா என் கூட சண்டை போடுவோம். என் கூட முதல்ல சண்டை போட்டு பிஜிக்கு போட தம்பி அப்படின்றான். ஸோ அவனுக்கு தெரியாதது அப்போது அவங்க எனக்கு தம்பி அப்படின்ட்டு ஸோ அசால்ட்டாக முடிச்சுட்டாங்க. ஆனால் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை மக்கள். சப்ப பையன் தான். ஸோ இவனுக்கு தேவையான எல்லா பக்கமும் வச்சுட்டு இருக்காரு. என்ன கவலை சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த ஒரே ஒரு போக்கிமான் மட்டும்தான் எவால்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம குருடர் மட்டும்தான். ஸோ அவன் எவால்வ் ஆவானான்னு கேட்டிங்கன்னா ஆவான். அவன் எப்போ ஆவான் அவனுக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. ஸோ வந்து ட்ரேட் எவால்வ் தான் அவனுக்கு. ஸோ நான் ஒரு இன்ஸ்டால் பண்ணேன். அது இன்ஸ்டால் ஆகி பட் அது 47க்கு மேலே எவால்வ் ஆகும். எப்போ தான் 47 இருக்கும் போய் சண்டை போட்டு எப்படின்னா அடுத்த பாட்டில் லெவல் 8 இந்த பாட்டுக்கு நம்ம வந்து போக்கிமான் லீக் போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் போய் சுற்றி லெவல் ஏற்றுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். அடுத்த பாட்டு லெவல் ஏற்றி தாங்க சாப்பிடணும். வழி இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் லெவல் எல்லாத்தையும் 55 அதுக்கப்புறம் 55 வரைக்கும் பார்க்கணும். அதுக்கப்புறம் எத்தனை ஓவர் பவர் மட்டும் ஆகிடும். ஸோ போனட்டி 75 எடுத்துருந்தாங்க. ஸோ எதுக்குங்க என்ன போக்கிமான் ஆட்டு போக்கிமான் ஆட் கோல்டு. ஸோ அது வந்து அப்பப்போ லெவல் ஏற்றுறது. ஸோ அது வந்து சென்ட்ரல் பெரிய கேப் ஆகி போச்சா. சரி அந்த கேப்பில் லெவல் ஏற்றுனா ஏற்றுனேன். பட் ஆனால் ரொம்ப லெவல் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அவன் முடிக்கிறதாங்க வேலை. ஸோ அடுத்த பாட்டில் லெவல் ஏற்றிட்டாங்க. 55 சம்திங். ஸோ 55 ஆர் 60 அது வரைக்கும் ஏற்றிட்டு வருவோம் பார்க்கலாம். ரொம்ப வீக்காக பண்ண முடியாது. ஓரளவுக்கு வீக்காக தான் இருக்கா எங்கள் பசங்க. ஸோ போகிற வழியே பார்ப்பீங்க எத்தனை சூப்பர் பர்சன் போடுவேன்னு பார்க்கலாம். அதை வச்சு தான் எங்களுக்கு முடிவு பண்ணுவேன் எத்தனை லெவல் ஏற்றுறதுக்கு. ஸோ அடுத்த பாட்டு வந்து லெவல் ஏற்றிட்டு தான் நான் கண்டினியூவே பண்ணுவேன். ஆனால் அடுத்த பாட்டு கன்ஃபார்ம் ரேட் 4 தான். அந்த வழியே இல்லை. அவங்க கூட தான் சண்டை போட்டு ஆகணும். இப்போதைக்கு இவங்களாம் சண்டை போடாமல் போயிட்டேன். திரும்ப சண்டை போட முடியும் அப்படின்னு தோணுது. சண்டை போட்டு தாங்க சாகணும். வழி இல்லை. சொன்னாலும் சண்டை போடுவோம். ஸோ எல்லாருக்கூடையும் சண்டை போடுவேன்னு கேட்டிங்கன்னா கேரண்டி போட்டு தான் ஆகணும். என்ன பண்ணுறது மதியால் வந்து நான் ஸோ அந்த மதியை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் ஆடுறேன் தான். ஸோ இப்போ வந்து நமக்கு இது வந்து அந்த பிரியங்கா வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கு சேருங்கிட்ட இப்போனா கொஞ்சம் சிரிச்சு பேசு அப்படின்ட்டு. அவன் சிரிச்சு பேசுகிற மாதிரி இருந்தான். அவன் போகிறான்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. அவன் பைத்தியக்காரன். ஸோ வந்து என்னை விட ஒவ்வொரு திறமையாக தான் இருக்கு அப்படின்ட்டு அவன் ஓடிட்டான். ஸோ இது வந்துட்டு அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதெல்லாம் கொடுத்துச்சு ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரை தான் பார்த்தோம். லாஸ்ட்ல இவங்க 2 பேரை தான் பார்த்தோம். கைஸ் அவன் போக்கிமான்லாம் ஹீல் பண்ணிட்டு போயிட்டான். பிரச்சனை இல்லை. நான் கூட ஹீல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சண்டை போட்ட மாதிரியே சண்டை போடுவாங்க ஒரு 2 பேரும் அப்படின்னு நினச்சேன். கைஸ் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பொருள் கிடைக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுங்க சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ கைஸ் இவன்கிட்ட வந்து பேசலாம். நமக்கு ஒரு முக்கியமான பொருள் அதாவது டஸ்க் ஸ்டோன் வந்துட்டாங்க கைஸ். ஸோ ஃபைனலி வி ஹேவ் டஸ்க் ஸ்டோன். இது வந்து லம்பேட் அதான் கைஸ் நம்மளோட பேர் தான் மாற்றி வச்சுக்கலாம். ஜான்டி தான் இருக்கும். ஸோ நம்ம லம்பேட்டு கொடுக்கலாம் கைஸ்.
ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இவன் பெயிண்ட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு எதனா பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு அவனை ஹீல் பண்ணிவிட்டு ரிவைவ் கொடுத்து அப்புறம் சூப்பர் போர்ஷன் இருக்கணும். ஸோ இங்கே இவனுக்கே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, கன்ஃபியூஷனுக்கே பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு ஸோ அப்புறம் என்ன பண்ணுறது ஈஸ் கண்டிப்பாக லெவல் 8 தான் வழி இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க ஹையஸ்ட் லெவல் 49 தான். ஸோ மேபி அடுத்த பாட்டில் 55, 56, 57 அது வரைக்கும் ஏற்ற பார்க்குறேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுட்டு தான் ஈஸ். ஆனால் இது ஏற்றுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் இன்றைக்கிலேருந்து உட்காந்தா தான் நாளைக்கு கொடுக்க முடியும். ஸோ கைஸ் நம்ம கொடுத்தாச்சு அவனுக்கு டெஸ்ட் ஸ்டோனு. ஸோ அவன் எவ்வளோ ஆரம்பிச்சு நமக்கு. ஸோ இது வந்து ஒரு தரமான போக்கிமான் கோஸ்ட்டு ப்ளஸ் ஃபயரு. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட மூவ் எதுவும் இல்லை. எப்படின்னா ஆஃப்லைனில் லெவல் ஏற்றி தாங்க சொல்லணும். ஏன்னா எவன் இப்படி சரியான மூவ் இல்லை. நம்மக்கிட்டே இருக்க மூவை தான் கற்றுக் கொடுக்க நல்லாயிருக்கும். ஸோ அது அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம்னா லெவல் ஏற்றிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த மூவ்லாம் கற்றுக் கொடுத்துக்கலாம் மக்கள். ஸோ இப்போதைக்கு இவங்கிட்டலாம் சண்டை போடாமல் போயிட்டேன். சரி இந்த ஒரு பொண்ணு இப்போ தப்பிச்சிட்டேன் கைஸ். பட் இருந்தாலும் இவன் திரும்பிட்டோன்னா அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பிட்டேன். இந்த சைடு மாட்டேங்கிட்டேன். சரி கைஸ் வந்ததுக்கு எவ்வளோ சண்டை போட்டதாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட இவன் வந்து மூவ் கற்றுக்கிட்டான். ஸோ விங் அவுட்டு அப்படின்றது மூவ் அதான் விங் அவுட் சர்பீரியர் கூப்பிடுறாங்க. சுப்பீரியர்னே கூப்பிட்டு ஏன்னா தலைவமாக இருக்கான். சுப்பீரியர் போக்கிமான் எனக்கு. ஸோ இவன் தான் சுப்பீரியர். இன்று முதல் என் பேர் சுப்பீரியர் என்று மாற்றப்படும். ஸோ இன்னும் நிறைய பேர்கிட்ட சண்டை போடணும். இன்றைலாம் சண்டை போகணும். இன்னும் அந்த நாக்குலன் சிட்டி அந்த சைடு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் பேர்கிட்ட சண்டை போடாமல் இருக்கேன். ஸோ அவங்க கூட சண்டை போடணும். எப்போ சண்டை போடணும் இந்த லெவலில் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். மேபி திரும்ப ஃப்ளை பண்ணி வர முடியும்னு நினைக்கிறேன். தெரியல பார்க்கலாம். வர முடிஞ்சால் நல்லது. இப்போதைக்கு இவ்வளோ தான் கைஸ் போகணும். போக்கிமான் பேட்செல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் கைஸ் ட்ரியோ பேட்ச். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு இவன் கிடச்சான் பேம்போரு. ஸோ செகண்ட் பேட்ச் என்ன பேட்ச் இது மறந்துட்டேன் கைஸ். பேசிக் பேட்சா. ஸோ இந்த இடத்துல போக்கிமான்லாம் மாட்டிகிட்டே இருக்கு. நிறைய போக்கிமான் மாட்டோம். ஸோ அதுவும் 2 போக்கிமானாக தான் மாட்டுவாங்க தலைவர். ஸோ இதுக்கு முன்னாடி 2 போக்கிமான் மாட்டிருக்கு. 2 போக்கிமான் மாட்டிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைமில் நம்ம கேஸ்டில் சிட்டி. ஸோ அந்த கேஸ்டில் டவர் போனோம் நாங்கள். நம்ம லம்பெட்டை பிடிச்சோம்ல இங்கே. ஸோ இப்போதைக்கு லம்பெட்டை திரும்ப இவங்க 2 பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ திரும்ப யாரையா ஐயோ எத்தனை போக்கிமான் மக்களே ஒரு இடத்துலையே கேண்டிலே போட்டு எல்லா பக்கமே எஸ்கேப் ஆகி தான் வந்துட்டு இருந்தேன். கைஸ் இன்செட் பேட்ச்சு. ஸோ இன்செட் பேட்ச்சு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ போகலாம். ஸோ அடுத்தது தான் கைஸ் போல்ட் பேட்ச். இந்த பேட்ச் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்தேன் ஞாபகம் எனக்கு. ஏன்னா மற்ற எல்லாம் ஈஸியாக முடிச்சுட்டு வந்துட்டேன். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்புறம் குவைக் பேட்ச் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அசால்ட்டாக நம்ம பேம்பர் வச்சு தான் முடிச்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஜெட் பேட்ச் அதாவது ஃப்ளையிங் டெக் ஜிம் கைஸ். ஸோ இந்த இடத்துல கைஸ் பறக்கிறாங்க கைஸ். நல்ல ஃபெசிலிட்டியில் படிக்கிறாங்க. அவ்வளோ காற்று எப்படி வந்துச்சு பறக்கிற அளவுக்கு கைஸ். ஃபைனலி ப்ரீத் பேட்ச் ஃப்ரீஸ் பேட்ச். ஸோ இது ஃபைனல் பேட்ச் இல்லை, இன்னும் பேட்ச் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் ஃபைனல் பேட்ச். ஏதோ ஒரு பேட்ச் சேனலில் விட்ட மாதிரி இருக்குது கைஸ். லெஜெண்ட் பேட்ச் ஆமாம் லாஸ்ட் பேட்ச்சு. ஸோ இப்போ தான் கைஸ் போன வீடியோவில் வாங்கிட்டு வந்துருப்போம். ஃப்ரெஷ்ஷாக சுட இருக்கும் அந்த பேட்ச்சு. அப்படியே அவனுக்கு காமிச்சிட்டு அப்படியே கிளம்பி வச்சு. இப்போதைக்கு நம்ம விக்ட்ரி ரோடில் வந்துட்டாங்க. விக்ட்ரி ரோட்னால் பேசிக்காக அதே தான் வழக்கம் போல தான். பல குகைகள் ஒன்றாகி இருக்கும். அதுதான் விக்ட்ரி ரோட். ஸோ ரிப்பெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க மக்களே. ஏன்னா பல தூரம் கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பட் இருந்தாலும் நான் இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்னதுன்னா ரொம்ப சின்னதாக இருக்காது. ஒரு 10 minutes to 12 minutes இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்பாக தான் கைஸ். ஸோ எல்லாம் சுற்றி போகிறது தான். ஸோ நான் சண்டையெல்லாம் வேறு காட்டல. மேலே அங்கே ஒருத்தனை குதிரா கீழேன்னா நான் குதிச்சுட்டு அப்படியே கீழே. ஸோ குதிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு நமக்கு ஸோ அவன் கிட்ட சொல்லிட்டு நான் சீக்கிரம் குதிரா இப்படி குதிச்சு போகலாம் அப்படின்னா. ஸோ இந்த சைடு வழி. ஸோ எனக்கு வழியில் ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்குது மக்கள். ஸோ அவங்க கூட என்னடா சண்டை போடாமல் அப்படியே வந்து கேட்டிங்கன்னா சண்டை போட்டு தான் வந்தேன். ஸோ உங்களுக்கு காட்டல. ஸோ இப்போதைக்கு ரிப்பல் முடிஞ்சு போச்சு. ரிப்பல் போடாமல் போனீங்கன்னா சத்தியமாக செத்துருவீங்க. வந்து சாவடிப்பாங்க. ஸோ நான் ரிப்பல் போட இடத்துல தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் போக்கிமானுக்குலாம் போஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி அப்படியே போஷன் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வச்சு மக்களே. ஸோ சூப்பர் ரிப்பல் இன்னும் 3 இருக்குது. ஸோ இப்போ ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். 4 இருந்துச்சு. இப்போ 1 யூஸ் பண்ணிட்டேன். இது 3 இருக்குது. ஸோ கமெண்ட்டுக்கெலாம் நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த சைடு போய் பார்த்தேன். இந்த சைடு தான் கரெக்டான வழி தோணுச்சு. பட் ஆனால் அது இல்லை கைஸ். ஸோ இதுதான் கரெக்டான வழியாமா. ஸோ அதனால் இதில் வந்துட்டேன். ஸோ இவங்கிட்டலாம் எப்படி சண்டை போடுறது இன்னும் போடாமல் தப்பிச்சு போகிறதுக்கு லைட்டாக மூளை யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அழகாக சண்டை போடாமல் தப்பிச்சு போயிடலாம். ரொம்ப கொள்ளறது ஸ்பை. ஸோ நான் எப்படி போகணுன்னு பார்த்தேன். பட் அப்படி இல்லை. ஸோ அந்த இடத்துல ஏதோ 1 மிஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இன்னும்
வந்து கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தால் அதுவே கிடைக்கும். பட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடுன்ற வந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தா ஏதோ போக்கி பால் இருந்துச்சு மக்களே. அது உள்ள ஒரு ஃபுல் ஹீல் இருந்துச்சு. ஸோ தேவைப்படுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 ஹோல் இருக்கா. ஸோ இது 2த்துல இதில் குதிச்சா தான் நீங்கள் அந்த சைடு குதிச்சா திரும்ப கீழே போயிட்டீங்க. ஸோ இப்போதைக்கு திரும்ப ஒரு ரிப்பல் முடிஞ்சு போச்சு. ஸோ திரும்ப போர்ஷன் ரிப்பல் போட்டேன். சூப்பர் ரிப்பல் சூப்பர் ரிப்பல் வந்து ஒரே மாதிரி இருக்காங்க அந்த கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இப்போதைக்கு ஐ திங்க் இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஃபைனலி ரீச்டு த போக்கிமான் லீக். ஸோ கைஸ் இந்த இடம் வந்து சீன் செம்மையாக இருந்துச்சு கைஸ். ஆனால் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க, ஏன்னா செம்ம சீனாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாரையும் முடிச்சுட்டு தான் கைஸ் போகணும். ஸோ என்கிட்ட வந்து பேசினோன்னே நீ வந்து இது உள்ளே போய் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அப்படின்னாங்க. உள்ளே போய் பார்த்தா போக்கிமான் சென்டர் வழக்கம் போல் இருக்கிறது தான், ஆனால் உள்ளே இருக்கும். இது வந்து கொஞ்சம் வெளியில் குகை மாதிரி கட்டி வச்சுருக்கேன். சரி கைஸ், ஒரு வித்தியாசமான போக்கிமான் சென்டரில் மீட் பண்ண போகிறோம். சரி ஓகே கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ பார்த்து நினைவு பார்க்குறேன். டாட்டா எபிசோட் மறக்காமல் இந்த லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண வேண்டியதான், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சரி ஓகே கைஸ், பை.